விவசாய பெருங்குடி மக்களுக்கும், வியாபார பெருமக்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஒரு 3.5 ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்திருக்கிறோங்க. தார் ரோடு முகப்பு தாங்க. தார் ரோடு முகப்பு ஒரு 35 அடியாட்டம் வரும். பார்த்திங்கன்னா தார் ரோடு முகப்பில் வீடுகள்லாம் இருக்குது. அது புறம்போக்கில் கட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த தோட்டத்துக்குள்ளே போகிறோம். இதுதாங்க மெயின் கேட் என்ட்ரன்ஸு. இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா ஈசானி மூலையில் ஜல மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டோடு சேர்த்து தாங்க இந்த வீடு கடைசி வரைக்கும். இப்போ நம்ம மெயின் கேட்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே நம்ம வாயு மூலைக்கு போய் அப்படியே குபேர மூலைக்கு போகலாங்க. இதனோட விளக்கங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 350 மரம் தென்னை மரங்க. முழுக்குமே தென்னந்தோப்பு தான். மொத்த மரங்கள் 350. அதில் பார்த்திங்கன்னா 150 மரம் காய்ப்பு மரங்க. மீதி 150 மரம் காய்ப்புக்கு வர கண்டிஷனில் இருக்குது. இந்த தோப்பினோட அமைப்புப்படி பார்த்திங்கன்னா அக்னி மூலம் மட்டும் கொஞ்சம் கட்டான மாதிரி வருதுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 150 மரத்துலேயுமே ஒரு சில மரங்கள்லாம் காய்க்கு வந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா வாயுமூலை பகுதிங்க. இந்த கம்பி வேலியோட அது இந்த இடத்துல மட்டும்தான் கம்பி வேலி வருது. மற்றபடிக்கு காட்டை சுற்றி கம்பி வேலி இல்லைங்க. இதுதான் வாயுமூலை. வாயுமூலையிலிருந்து பார்த்திங்கன்னா குபேர மூலைக்கு ஒரே நேருங்க. எந்த கிராஸும் வராது. இந்த பில்லுக்காரனை பார்க்குறீங்க, இதெல்லாம் பக்கத்து காடுங்க. நம்மளுக்கு இது நேரு. தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறுங்க. ஒரு கிணத்துல பார்த்திங்கன்னா 4 கூட்டு. 4 கூட்டில் 2 பேர்த்துக்கு தனித்தனியாக சர்வீஸுங்க. 2 பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு சர்வீஸு, 2 பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு சர்வீஸு, அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி போர் பார்த்திங்கன்னா போருமே 2 பேர்த்துக்கு ஒவ்வொரு போர். கிணறு மட்டும் 8 பேர்த்துக்கு, போர் 2 பேர்த்துக்கு ஒவ்வொரு போருங்க. அந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தோப்பு உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். இந்த தோப்பு எந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் அழுக்குழி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. காடு வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மண் நல்ல மண்ணுங்க. செம்மண் கலந்த களிமண் மாதிரி நல்ல மண். விவசாயத்துக்கு நல்ல தகுந்த மண் தான். பாருங்க, பக்கத்துலலாம் கரும்பு. இந்த ஏரியா முழுசுமே தோட்டம் தாங்க. தோட்டம், தோப்பு அந்த மாதிரி தான். கரும்பு, வாழை, இந்த மாதிரி எல்லாமே நல்ல ஒரு தோட்ட பகுதி. எல்லாமே பைப் லைனுங்க. சொட்டு நீரும் போட்டுக்கிறாங்க. அங்கங்கே தண்ணி ஊற்றிக்கிற மாதிரியும் போட்டுக்கிறாங்க. அது பக்கம் சொட்டு நீரும் போட்டுக்கிறாங்க.
இப்போ இந்த பில்லுக்காரணை இருக்குதுல்ல, அந்த பில்லுக்காரணை கடைசி தான் குபேர மூலைங்க. குபேர மூலை கட் ஆகலை, நல்லா இருக்குது. இந்த பில்லுக்காரணை கடைசி வரைக்கும் இதிலிருந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம குபேர மூலையிலிருந்து அக்னி மூலை சைடுக்கு போகிறோம். அக்னி மூலை மட்டும் கட் ஆகிருக்குதுங்க. முழுசுமே தென்னந்தோப்பு தாங்க. இடையில வேறு எந்த வெள்ளாமே பண்ணல. அதாவது வாழை பயிர் பண்ணிக்கிறாங்க, வாழையெல்லாம் அழிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்தது வந்து உழவு போட்டு விட்டு ரவுண்டு கட்டி விடுவாங்க. தென்னை மரத்தை சுற்றியும் ரவுண்டு கட்டி விடுவாங்க. அது எல்லா பக்கமுமே இப்படி தான் வளர்க்குங்க. தென்னம்பிள்ளை வந்து வச்சாங்கன்னா தென்னம்பிள்ளை பெருசாக வரைக்கும் வந்து உள்ளே வந்து வாழை போட்டு விடுவாங்க. இப்போ தென்னம்பிள்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இதில் இருந்துங்க மழை இந்த ஒரு பிட்டு மட்டும் கட்டாகி அப்போ நேராக போய்க்குது. அக்னி மூலம் மட்டும் கொஞ்சம் கட்டாகி வர மாதிரி வரும். கிணறு போர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா, இப்போ நான் பார்க்க வந்த 3.5 ஏக்கரா தோப்பில் இல்லைங்க, அது அடுத்தவங்க பங்கில் இருக்குது. அதுக்கு வந்து போக்குவரத்துக்கு தட வசதியெல்லாம் இருக்குதுங்க, போர் தடம் இருக்குது. பைப்பு அங்கங்கே வந்து பைப்பு வந்து வாய்க்காலுக்கு வந்த வர மாதிரியும் செட்டிங்ஸு, சொட்டு நீரும் போட்டுக்கிறாங்க. ஏரியா வந்து தண்ணி ஏரியாங்க, தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா. இப்போ இந்த தென்னமரம் கடைசி வரைக்கும் போய் மறுபடியும் அப்படியே ஜலமலைக்கு நேராக போயிடுதுங்க. இந்த கடைசி வரைக்கும் வந்து இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர் அப்படியே நேராக போய்க்குது. கிணறு பார்த்திங்கன்னா இதுதான், அந்த கரண்ட மரம் நிற்கிதுல்ல, அதுதான் வந்து கிணறு. கிணத்துக்கு வந்து பொது கிணறு தான். இதிலிருந்தும் பொது தடம் இருக்குது, அந்த பக்கம் இருந்தும் பொது தடம் இருக்குது. 2 பக்கம் வந்துக்கலாம் கிணத்துக்கு. கிணறு வந்து அடுத்தவங்க பங்கில் இருக்குது. இதிலிருந்து வந்து ஜலமூலைக்கு ஒரே நேருங்க, எந்த கிராஸும் வராது. காட்டோட அமைப்பு பாருங்கள். இந்த வாழை போட்டு விட்டு அழிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, இதுதான் அதெல்லாம் போட்டு விட்டு அழிச்சு விட்டுருக்குறாங்க. நீங்கள் உழவு ஓட்டுவாங்க. இப்போ இந்த லைன் தென்னை மரம் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இந்த லைன் தென்னை மரம் வந்து இந்த பக்கத்துக்கு காட்டுக்கு சேர்ந்தது. இப்போ இந்த பக்கத்து லைன் தென்னை மரத்தோடு வந்து இது உள்ள இந்த 3.5 ஏக்கராவுக்கு சேர்ந்தது. இந்த வரப்பு, இந்த கல்லுக்கட்டு தான் வந்து கடைசி புள்ளிங்க, அதாவது கிழக்கோடு, கிழக்கு சைடில் கடைசி. இந்த போர் வந்து 2 பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு போர்னு சொன்னாங்கள்ல, அந்த போர் வந்து
இதுதாங்க அந்த போர் தெரியுதுங்களா? இதாங்க அந்த போர். இந்த போர் வந்து இந்த காட்டுக்கு கூட்டுங்க. இதிலிருந்து இந்த வீடு கடைசி வரைக்குங்க. இந்த வீடு இருக்கிறதா வந்து ஜலமொழியில் இருக்குது. இதாங்க காட்டினோட அமைப்பு. இந்த தோப்புனுடைய 1 ஏக்கர் விலை என்ன சொல்கிறாருன்னா 1,4 கோடி ரூபா சொல்கிறாரு. தோப்புனுடைய 1 ஏக்கர் விலை 1,4 கோடி ரூபா சொல்கிறாரு. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோவில் சொல்கிற விலையை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க. காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலையை தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க. நாம் வந்து காட்டுக்காரர்கிட்ட நீங்கள் காட்டை வந்து நேரில் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நேரில் பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுக்கு உண்டான விலை கேட்போம். அவங்க பொருளுக்கு அவங்க விலை சொல்கிறாங்க, நாம் நம்மளுக்கு பிடிச்ச ரேட்டு கேட்போம். கோபியிலிருந்து அதிகபட்சமாக ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருதுங்க. ஊரடி தோட்டம், ஊரடி தோப்பு. ரோடு முகப்பு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 35 அடி அகலம் வரும். அந்த ரோடு முகப்புலேயே வந்து புறம்போக்கில் வீடெல்லாம் இருக்குது. வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.